சமூக வலைத்தளங்கள்ல இப்ப ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வர்ற ஒரு செய்தி குறித்து உண்மையான பின்னணியைத்தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கொழும்பு ராஜகிரியில் உள்ள பௌத்த விஹாரை ஒன்றில் நேற்று ஆகஸ்ட் 20 ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட ஆத்தே ஞானசார தேரரின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த 36 வயதுடைய போலீஸ் அதிகாரி ஒருவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்திருக்கார். ஆரம்பத்துல இது கொலையா என்ற சந்தேகங்கள் எழுந்தாலும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில இது ஒரு தற்கொலை நடவடிக்கை அப்படின்னு சந்தேகிக்கப்படுகிறது. உயிரிழந்த போலீஸ் அதிகாரி கடந்த சில நாட்களாக கடுமையான உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் காரணமாகவே அவர் தனது உத்தியோகபூர்வ துப்பாக்கியாலேயே சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் அப்படின்னும் போலீசார் தரப்புல சொல்லப்படுது. இந்த செய்தி முற்றிலும் உண்மையானது அப்படின்னு இலங்கையின் முன்னணி ஊடகங்களான அடதிரண மற்றும் டெய்லி மிரர் போன்ற தளங்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் இந்த மரணத்தின் பின்னணியில் வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கா என்பது குறித்து இலங்கை போலீசார் தற்பொழுது தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வர்றாங்க. இது போன்ற உண்மையான மற்றும் உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.